அத்தை பெண். இது ஒரு காதல் கதை. வேப்பமரத்தடியில் நிற்கும் சந்தானத்திற்கு ஒரே பரபரப்பு. அடிக்கடி மணியை பார்த்து கொண்டான். 8 மணிக்கு டியூஷன் விடும் என்றார்கள். அவனது அத்தை பெண் சுமதி இங்கே படிக்கிறாள். அவளை பார்ப்பதற்காகத்தான் சென்னையிலிருந்து வந்திருக்கிறான். ரயிலை விட்டு இறங்கியதும் லாட்ஜில் ரூம் எடுத்து குளித்துவிட்டு அவசர அவசரமாக இந்த மரத்தடிக்கு வந்து விட்டான். அவன் இங்கு வந்திருப்பது யாருக்குமே தெரியாது, தெரியவும் கூடாது. பேக்கெட்டில் இருக்கும் கடிதத்தை அவளிடம் தந்துவிட்டு உடனே புறப்பட்டு சென்று விட வேண்டும். அந்த கடிதம் அவ்வளவு முக்கியமானது. தபாலில் அனுப்பி அடுத்தவர் கையில் மாட்டிவிட்டால் நல்லதல்ல. என்னதான் பழகிய பெண்ணாக இருந்தாலும் நேரில் சந்தித்தாலும் காதல் சம்பந்தப்பட்ட செய்திகளை பரிமாறுவதற்கு கடிதமே வசதியானது. அந்த தெருவிலேயே வாத்தியார் வீட்டுக்கு 2 வீடு தள்ளி இருப்பவன் ராஜு. தினமும் டியூஷன் விட்டு போகிற அழகிகளை கணக்கெடுப்பது தான் அவனுடைய முக்கிய பணி. பெருமுடாஸ் போட்டுக்கொண்டு வெற்று உடம்பாய் காட்சி தருவான். அவனுக்கு மரத்தடியில் நிற்கும் சந்தனத்தை பார்த்ததும் மூக்கு புடைத்தது. ஜீன்ஸ் பேண்ட், டிஷர்ட், ஸ்போர்ட்ஸ் ஷூ, கூலிங் கிளாஸ், இடுப்பில் கேமரா என இருக்கும் சந்தனத்தை பார்த்து ராஜு எரிச்சல் அடைந்தான். நம்ம ஏரியாவிலேயே வந்து துணிச்சலா அதுவும் கேமராவோட ஷோ காமிக்கிறானா? அவனை விடக்கூடாது. சட்டையை போட்டுக்கொண்டு டியூஷன் வாத்தியார் பாலு வீட்டுக்கு போய் அவரை பவ்யமாக வெளியே அழைத்தான். செய்தியை அவன் 1க்கு 4 ஏந்தி சொல்ல அவர் சூடாகி போனார். போன மாதம் அப்படி தான் ஒரு பொண்ணு டியூஷனுக்கு போகிறதா வீட்டில் சொல்லிவிட்டு யாரோடையோ ஓடி போயிடுச்சு. இந்த சம்பவத்தால் வாத்தியாருக்கு கொஞ்சம் மார்க்கெட் டவுன். இருவரும் சந்தனத்தை நோக்கி வேகமாகி நடந்தார்கள். உங்களுக்கு யார் வேணும்? எதுக்கு அவங்க நிற்கிறீங்க? வாத்தியார் கேள்விகளை வீசினார். எனக்கு வேண்டியவங்க இங்கே டியூஷன் படிக்கிறாங்க, அவங்கள பார்க்கணும். வேண்டியவங்கன்னா யாருன்னு சொல்லு. அதட்டலாய் கேட்டதும் சந்தனம் திகைத்தான். சூழ்நிலையை பார்த்ததும் ரோட்டில் செல்கிற 2 நபர்கள் நின்று வேடிக்கை பார்த்தார்கள். என் அத்தை பொண்ணு இங்கே படிக்கிறா, அவளை பார்க்கணும், மெதுவாய் பேசினான். யாருடா உன் அத்தை பொண்ணு? இங்கே படிக்கிற எல்லாரையும் தான் அத்தை பொண்ணுன்னு சொல்லுவீங்களா? சார், இவன் பொய் சொல்கிறான் சார். 2 போட்டால் தான் உண்மை என்னான்னு தெரியும். வெளுத்து விடட்டா சார் என்றான் ராஜு ஆவேசமானான். இது என்ன கேமரா? பொண்ணுங்களை ஃபோட்டோ எடுத்து பின்னாடி பிளாக்மெயில் பண்ணுறதுக்கா? கேமராவை பிடுங்கினார். சார் சார், என்ன சார் இது? ப்ளீஸ் சார், என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க சார். நான் அந்த மாதிரி ஆள் இல்லை சார். என் அத்தை பொண்ணு இங்கே படிக்கிறா, அவளை பார்க்க தான் சார் வந்தேன். திரும்பவும் பொய் சொல்கிறான் சார். பாருங்கள், இந்த மாதிரியெல்லாம் கேட்டால் சரியாக வரமாட்டான் சார் என்ற ராஜு 2 குத்து மூஞ்சில் விட சந்தனம் தடுமாறி மரத்தில் மோதி கீழே விழுந்தான். தலை கலைந்து சட்டையெல்லாம் அழுக்கானது. சரி சரி, அடிக்காதீங்க தம்பி. யார் என்னான்னு மெதுவாக விசாரிங்க. பதில் சொல்லலைன்னா போலீஸுக்கு ஃபோன் போடுங்க. கூட்டத்தில் பரிதாபப்பட்டு யோசனை சொன்னார்கள். வாத்தியார் பேச ஆரம்பித்தார். அத்தை பொண்ணை வீட்டில் போய் பார்க்க வேண்டியது தானே, இங்கே ஏன்டா வர? யாரும் அத்தை பொண்ணு? நான் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்றா போச்சு. நான் உங்களாண்ட கொஞ்சம் தனியாக பேசலாமா சார்? ப்ளீஸ் கெஞ்சினான். தனியாக என்னடா பேசுறது? தனியாக எதாக இருந்தாலும் இங்கேயே சொல்லு. கூட்டத்தில் யாரோ கத்தினான். கொஞ்சம் இருங்கப்பா, அவன் என்ன சொல்கிறான்னு கேட்போம். தனியாவா, என்னான்னு சொல்லு என்றார் வாத்தியார். 10 அடி தள்ளி அழைத்துச் சென்றார். உங்கள்கிட்ட டியூஷன் படிக்கிற சுமதி தான் சார் என்னோடய அத்தை பொண்ணு. அவகிட்ட இந்த லெட்டரை யாருக்கும் தெரியாமல் கொடுக்கத்தான் சார் இங்கே வந்தேன். கடைசியில் எல்லாம் தலைகீழாக ஆயிடுச்சு. கண் கலங்கினான். எங்கே அந்த லெட்டரை கொடு, நான் பார்க்கணும். வாத்தியார் சட்டென்று அந்த கடிதத்தை பிரித்து படித்தார். சுமதிக்கு, உனது கடிதம் கிடைத்தது. நீ மனசுக்குள் என்னை நிறைய நேசிப்பதாகவும் திருமணம் செய்ய விரும்புவதாகவும் எழுதியிருந்தாய். நான் ஏற்கனவே வேறொரு பெண்ணை விரும்புவதால் என்னை நீ மன்னிக்க வேண்டும். அன்புடன் சந்தானம். கடிதத்தை படித்த வாத்தியாரின் கோபமான முகம் மாறியது. தள்ளி நின்ற கூட்டத்திற்கு தான் ஒன்றுமே புரியவில்லை.